ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மாணவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வைப் கோடிங். அதுலேயும் எப்படி ப்ராம்ப்டை வச்சே ஒரு ஃபுல் வெப்சைட்டை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஏஐ டூல் நேம் என்னென்னா லவ்வபிள். உங்களோட ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு லவ்வபிள் ஏஐ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு லவ்வபிளோட லேண்டிங் பேஜ் ஷோ ஆகும். இதில் லாகினை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் ஆர் கிட்டப் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணிக்க முடியும். நான் இங்கே கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் லாகின் ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் லவ்வபிளோட ஹோம் பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த சேட் பாக்ஸில் தான் உங்களோட வெப்சைட்டை பற்றி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. உங்கள் வெப்சைட் எதை பற்றின வெப்சைட்டு, அப்புறம் அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல நீங்கள் டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணுவீங்க. உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் டைப் பண்ண முடியலை அப்படிங்கிறவங்க ChatGPTயில் போயிட்டு இதுக்குன்னே ஒரு ஃபார்மெட் இருக்குது. இந்த மாதிரி ப்ராம்ப்டை நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்குன்னே கிவ் மீ எ ப்ராம்ப்ட் ஃபார், அதாவது நம்ம ப்ராம்ப்டை ChatGPTகிட்ட கேட்குறோம். ஃபார் என்ன ஏஐ டூல் யூஸ் பண்ண போகிறோம், இந்த இடத்துல லவ்வபிள் ஏஐ யூஸ் பண்ணுறதுனால லவ்வபிள் ஏஐன்னு போட்டுக்கோங்க. டு கிரியேட் எ டைப் ஆஃப் வெப்சைட், என்ன டைப்பான வெப்சைட் நீங்கள் ஜென்ரேட் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணலாம், போர்ட்ஃபோலியோ வெப்சைட் பண்ணலாம், எஜுகேஷனல் வெப்சைட்டு, டூரிசம் வெப்சைட், இந்த மாதிரி என்ன வெப்சைட் வேணாலும் பண்ணலாம். யூஸிங் என்ன டெக்னாலஜி நீங்கள் இதில் யூஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஆல்ரெடி கோடிங் பேக்ரவுண்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரியாக்ட், ஆங்குலர் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆர் நீங்கள் கோடிங்க்கு புதுசு அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் பேசிக்காக HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட்னு கொடுத்துக்கோங்க. வித் உங்களோட வெப்சைட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும், என்ன ஸ்டைலில் நீங்கள் வெப்சைட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கிறத சொல்லி ChatGPT சொன்னீங்கன்னா உங்களுக்கான ப்ராம்ப்டை ChatGPTயை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல போர்ட்ஃபோலியோ வெப்சைட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்டை எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நான் இதை காப்பி பண்ணி ChatGPTயே கேட்குறேன். நான் ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டுக்கு தேவையான ப்ராம்ப்டை கேட்கும்போது அது எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்டை கொடுக்குது. இதை நான் காப்பி பண்ணி இந்த சேட் பாக்ஸில் போட்டு என்டர் கொடுக்குறேன். எனக்கு என்னோட வெப்சைட் ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த டூல் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஒரு மினி ப்ராஜெக்ட் ஆர் உங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டூல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வீக்ஸ் கணக்கில் டைம் எடுக்கும்போது இந்த டூல் உங்களுக்கு ஜஸ்ட் 1 ஹவருக்குள்ளே உங்களோட ஃபுல் வெப்சைட்டையும் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெப்சைட் இங்கே இப்போ ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. வாங்க வெப்சைட்டோட ப்ரிவியூ பார்த்துடலாம். இது ஹோம் பேஜ், அபவுட், நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்ஸ் பேஜ், நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் கான்டாக்டர்ஸ் பேஜ். உங்களுக்கு இதில் சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சேஞ்சஸையும் நீங்கள் இங்கே ப்ராம்ப்ட் கொடுக்கறது மூலியமாகவே அந்த சேஞ்சஸை பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த நேம்னு இருக்கிறதுல நான் இப்போ மாணவன்னு கொடுக்குறேன். வித்தின் ஏ செகண்டில் நம்ம கேட்ட சேஞ்சஸை பண்ணி கொடுத்தது. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இமேஜஸ் பிடிக்கலனா இமேஜஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்டோட டைட்டில்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் எதை வேணாலும் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இங்கே டெவலப் பண்ண ப்ராஜெக்டை ஆர் வெப்சைட்டை உங்களால் பப்ளிஷும் பண்ணிக்க முடியும். அதுக்கு இந்த பப்ளிஷுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களோட வெப்சைட் நேம் இந்த இடத்துல இருக்கும், வெப்சைட்டோட அட்ரஸ். அதை எடிட் பண்ணணும்னா நேம் கொடுத்து எடிட் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம் ஆர் அந்த வெப்சைட்டோட நேம் போட்டுக்கோங்க. இந்த வெப்சைட் லவ்வபிளோட டொமைனில் தான் உங்களுக்கு பப்ளிஷ் ஆக போகுது. உங்ககிட்ட ஆல்ரெடி டொமைன் இருந்துச்சுன்னா கஸ்டம் டொமைன் கொடுத்து அந்த டொமைன்லையும் உங்களால் பப்ளிஷ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நான் பப்ளிஷ் கொடுக்குறேன். எனக்கு என்னோடய வெப்சைட் பப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்னு வருது. இந்த லிங்க்கை காப்பி பண்ணி இப்போ என்னோடய புது டேப்பில் போடுறேன். நமக்கு நம்மளோட வெப்சைட் இங்கே ஷோ ஆகுது. இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட வெப்சைட்டை ஷேர் பண்ணி வியூ பண்ணி பார்க்க சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களோட கிட்டப் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இந்த டூலை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.